உங்களை விட்டால் வேறு வழி இல்லை, உங்களை தான் நாங்கள் இருந்தாகணும் உங்கள் கூட்டணியில் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்குது. காங்கிரஸ் இருக்கணும் நம்மளோட, ஆனால் அதுக்கு இவ்வளோ சீட்லாம் கொடுக்க தேவையில்லை. இட்ஸ் நாட் ஒர்த் தட் மச். ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு கோ டு டிவிகேவோட போனோன்னு தான் விரும்புகிறாங்க. இந்த அதிமுகவும் சொல்லாது, திமுகவும் சொல்லாது. அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது சைமல்டேனியஸாக இவங்க ஸ்டாலினை பார்க்குறாங்க, இவர் தாவேக்காவை பார்க்குறாருன்னா திமுகவை டென்டர் ஊக்கில் வச்சுட்டு இருக்காங்க. 200 நிச்சயம், 200க்கு மேலே வர்றது நம்ம லட்சியம். இசியை டெக்னிக்கலி ஏதாவது சர்வே எடுக்கிறாளா? இப்போ வரும் தேர்தலில் கூட அவரை என்னை பயன்படுத்துங்க அப்படின்றதுக்கு அவர் ஆஃபர் கொடுக்குறவராக கூட இருக்கலாம். என்னை பயன்படுத்துங்க, விஜய்க்கு எதிராக நான் வலம் வர்றேன். அரசியல் கட்சியை தொடங்கணும்னு இதுதான் என் கடைசி படம், நான் நடிக்க மாட்டேன்ட்டார், முடிச்சிட்டார் கேரியரை. 200, 203, 234 இதெல்லாம் இஸ் நாட் காம்பிட்டன்ட் டு டெல் ஆல் தீஸ் திங்ஸ். ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல CK மதிவாணன் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அரசியல் குறித்து பெரிய பெரிய விஷயங்களும் நடந்துட்டே இருக்காங்க தமிழக அரசியல்ல. ஸோ அதை குறித்து மதிவாணன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. தமிழக அரசியல்ல விஜய் அவர்களை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசவும் செஞ்சிருக்காங்க. இந்த சந்திப்பு எதற்கான சந்திப்பு? கூட்டணின்னு எடுத்துக்கலாமா? அப்படி இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டிருக்காங்க. அந்த குழுவும் முதலமைச்சரை சும்மா ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சரி. திமுகவும் அது போல் ஒரு குழு இன்னும் போடலை. போட்ட பிறகு இந்த 2 குழுக்களும் பேசும்னு தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஆக அது நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் அது நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியுடைய கண்களாகவும் காதுகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போ அவர் இன்று காலையில் விஜயை அவர் வீட்டில் போய் சந்தித்து பேசியிருக்காரு. என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. ஆனால் வெளியே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தமிழ்நாடு அரசியல் சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸை பற்றி நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அதாவது திமுகவுக்கு காங்கிரஸ் விடுக்கிற ஒரு மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஏதோ முடிஞ்சிடுச்சு, எங்களுக்கு வேறு வழி இல்லை, உங்களை விட்டால் வேறு வழி இல்லை, உங்களை தான் நாங்கள் இருந்தாகணும் உங்கள் கூட்டணியில் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எங்களுக்கு இன்னொரு மாற்று ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்குது, ஒரு வழி இருக்குது, எங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கு கதவு திறந்து வச்சிருக்கு. அதனால் எங்ககிட்ட ஒழுங்காக பேசுங்க. பேச்சுவார்த்தை கூட்டணியில இவங்களுக்கு இத்தனை சீட் கொடுக்கணும், அந்த டிமாண்ட்ஸ்க்காக பார்கெனிங். அதாவதுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் கருணாநிதியோட காங்கிரஸ் பேசி 234 தொகுதியில் சரிபாதி 117 காங்கிரஸ் 117, திமுக 117 வச்சு போட்டி போட்டாங்க. அஃப்கோர்ஸ் அல்டிமேட்டாக தோத்தாங்க, வேறு விஷயம். அவங்களால ஜெயிக்க முடியல அந்த தேர்தலில். இப்போ நம்ம 2016 எடுத்துக்கணும்னா ரொம்ப பின்னால் போவோன்னா, 2016 41 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. அதாவது திமுக கூட்டணியில் அதுக்கு அலாட் பண்ணாங்க. ஓகே. இப்போ 21 வரும்போது அது கரெக்டாக 16 கட் பண்ணி 25 ஆக்கிட்டாங்க. இப்போ 26 இதுவும் கட் பண்ணி 15 ஆக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் இருக்கணும் நம்மளோட, ஆனால் அதுக்கு இவ்வளோ சீட்லாம் கொடுக்க தேவையில்லை, இட்ஸ் நாட் ஒர்த் தட் மச் அப்படின்னு அவங்க தூண்டுதலில் தான் விசிக ஆட்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி திமுக கூட்டணியில் அப்படின்னா என்ன சொல்லாமல் சொல்கிறாங்கன்னா, வாட் எவர் யூ கிவ் டு காங்கிரஸ் ஈக்குவலாக எங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ அவங்கள அப்படி பேச விட்டோன்னே இந்த பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளையே ஒருத்தர் அடிக்க வச்சுக்கிறாங்க. இப்போ விசிகாவை அப்படி கேட்டவொன்னா இடதுசாரி கட்சிகளை சொல்லுவாங்க, சிபிஐ சிபிஎம் எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு. ஆக கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணிவிடுவோம், இப்போ யாருக்கு ஏற்றனாலும் அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக மிக அதிகமான இடங்களில் தான், அதாவது உதயசூரன் சின்னத்தில் போட்டி போடணும் 2026 தேர்தல் நினைக்கிறாங்க.
அப்போ அவங்க வந்து போன முறை போட்டியிட்டதை விட அதிகமாக போட்டியிட்டாதான். ஏன்னா இந்த வாட்டி மதிமுக இது வரைக்கும் இருக்காங்க, அந்த கூட்டணியில் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் தே ஆர் இன் தி அலையன்ஸு. அவங்க போன முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டாங்க, இந்த முறை கிடையாது, எங்கள் சின்னத்தில் போட்டி போடுவோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எங்கேருந்து அதிக சீட்டு வரும், யார்கிட்டேருந்து அது குறைச்சி பிடுங்கினா தானே. இந்த அழகில் வந்து பிரேமலதாவை வர வைக்கணும், ராமதாஸை வர வைக்கணும், இப்படி நிறைய ஆசைகள்லாம் திமுகவுக்கு இருக்குது. அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன மெசேஜ் கொடுக்குதுன்னு சொன்னால், ஒரு பக்கம் நாங்கள் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறோம், உங்களை பேசுகிறதுக்கு கமிட்டி போட்டிருக்கிறோம், அந்த கமிட்டி பேசுங்க, நான் பேசும்போது ஒழுங்காக பேசுங்க. 41 இருந்ததை 2016 எங்களுக்கு 25 குறைச்சிங்க. இப்போ அவங்க 50 கேட்பாங்கன்னு வச்சிங்களேன், கேட்டு 40க்கு செட்டில் ஆகிடலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. அப்போ நடக்கலைன்னா ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும். ஒன்று அக்செப்ட் வாட் இஸ் கிவன், கொடுப்பதை வாங்கி கொள்ள வேண்டியதுதான். பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசர்ஸ்னுவாங்க. அது மாதிரி காங்கிரஸ் பெக்கராக இருக்க போதா, இல்லை நாங்கள் இருப்பதால் தான் உங்களுக்கு மத சார்பற்ற வாக்குகள் கிடைக்கிறது, பாஜக எதிர்ப்பு வாக்குகள் கிடைக்கிறது, மைனாரிட்டிகள் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள், நாங்கள் இல்லைன்னா அந்த வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு அது வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ல போதான் தெரியாது. பட் அவங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆப்ஷன் இல்லாமல் இல்லை, we are not having no option situationல we have got optionsன்றது தான் இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி போய் பேசிட்டு வந்து, இது சைமல்டேனியஸாக இவங்க ஸ்டாலினை பார்க்குறாங்க, இவர் வந்து தாவேக்காவை பார்க்குறாருன்னா திமுகவை வந்து டென்டர் ஊக்கில் வச்சிட்ருக்காங்க. என்னடா இது இப்படி அப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இதான் விஷயமா நான் பார்க்குறேன். பட் இப்போ சொல்ல முடியாது காங்கிரஸ் கட்சி வந்து ஃபைனலாக என்ன முடிவு எடுக்கும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஹேவியர் ஆட்டிடியூட் ஆஃப் திமுக தான். பேச்சுவார்த்தை கூட்டணி தொகுதி உடன்பாடு எட்டலைன்னா காங்கிரஸ் ஆஸ் அன் ஆப்ஷன், அது ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே, அது தன்னுடைய எதிர்காலம். இப்போ என்ன வந்து புதுமை விஜய் கிட்டேன்னா 2 விஷயம் இருக்குங்க. விஜய் வந்து ஏன் அட்ராக்டிவ், லுக் அட்ராக்டிவ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் ஒரு பிக் செக்ஷன் இஸ் ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு கோ டு டிவிகேவோட போனோன்னு தான் விரும்புகிறாங்க. சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்பட அந்த 5 பேரில் அவரும் ஒருத்தர் இருக்கார் அந்த பேச்சுவார்த்தை குழுவில். அதுக்கு அட்ராக்ஷனுக்கு என்ன மெயின் காரணம்னா, அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இது வந்து எந்த திராவிட கட்சியும் ஆளுங்கட்சி அந்த அதிமுகவும் சொல்லாது, திமுகவும் சொல்லாது. இப்போ தாவேக்கா அதை போல்டு ஸ்டேட்மெண்ட் அவங்க டே 1லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து என்ன கஷ்டம், அதில் 67 தே லாஸ்ட் பொலிட்டிக்கல் பவர், கவர்மெண்ட் பவர் போச்சு. அப்போ அதை வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இல்லையா. என்ன தான் திமுக சீட்டு கொடுத்து ஜெயித்தாலும் தேர்தலுக்கு அப்புறம் நோபடி தான் காங்கிரஸ், யாரும் அதை சீந்த மாட்டாங்க. திமுக மட்டும்தான் மந்திரிகள் எடுத்துக்குவாங்க, எல்லாமே எடுத்துக்குவாங்க. காங்கிரஸில் பல வகையான கட்சிக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து. இப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து பீயிங் எ சாஃப்ட் சப்போர்ட்டர் ஆஃப் கருணாநிதி ஸ்டாலின், அவருக்கு வந்து மைனாரிட்டி கமிஷன் தலைவராக, சிறுபான்மை அந்த இது இருக்குது இல்லையா கமிஷன், அதனுடைய தலைவராக ஒரு வாட்டி கொடுத்தாங்க. அதனால் காங்கிரஸுக்கு என்ன பங்கு கொடுத்தாங்க, எதில் கொடுத்தாங்க. அதனால் வந்து காங்கிரஸுக்கு இந்த அட்ராக்ஷன். 2வது அதிக சீட்டு கேட்கலாம், குறைஞ்சது ஒரு 50 தொகுதி கேட்கலாம் தாவேக்கா கிட்ட. இப்போ 2016 திமுக கூட்டணியில் அவங்க 41 தொகுதி போட்டிட்டாங்க இல்லையா, அதை விட அதிகமாக கூட கேட்கலாம். ஆமாம், அதனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த நெகோசியேஷன், சீட் அலாட்மெண்ட் அண்டு அலாட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ். அதுதான் முக்கியம். நான் நீங்கள் கேட்குற 40 கொடுக்குறேன்னு எங்கெல்லாம் திமுக கூட்டணி ஜெயிக்க முடியாதோ அதெல்லாம் காங்கிரஸ் தலையில் கட்டிட்டா அதுக்கு ஒத்துக்குவாங்களா. இப்போ வின்னபுள் சீட் வேணும். இப்போ எக்ஸிஸ்டிங் காங்கிரஸ் ஜெயிச்ச சீட்டெல்லாம் அவங்க வந்து இழப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அதனால் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சி இதெல்லாம் வரும் பேச்சுவார்த்தையில். அதனால் வந்துங்க இட் ஆல் டிபெண்ட்ஸு. ஒரு ஓப்பனிங் திறந்து வச்சுருக்காங்க காங்கிரஸ், அப்படின்னா நான் அந்த அளவுக்கு தான் நான் பார்க்குறேன். நீ ஒழுங்காயிரு, இல்லை அப்படின்னு சொன்னால்
எங்களுக்கு வேறு இடம் இருக்குதுன்னு திமுகவுக்கு ஒரு மெசேஜாக தான் நான் பார்க்குறேன். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. தீப கார்த்திகைக்கு வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அது ஒரு 2 மணி நேரம் 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்லேயே வந்து அதை டெலிட்டும் பண்ணிடுறாங்க. அதுல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து கொள்கை தலைவர்கள் 5 பேர், தாவேகாவின் கொள்கை தலைவர், அதுக்கப்புறம் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் அதுல இடம் பிடிக்கிறாங்க. அந்த வகையில புஷி ஆனந்த் அவர்களும் கீழே வராங்க. அதை ஒரு கொஞ்ச நேரம் போஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் விமர்சனங்கள் வந்ததுனால எடுத்தாரான்னு தெரியல. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கார்? செங்கோட்டையன் தாவேக்கால இருக்காரு, தலைமை ஒருங்கிணைப்பாளராக அந்த நிர்வாக குழுவுக்கு இருக்காரு. அவருடைய இண்டிபெண்ட்டான எண்ணங்கள் வேறங்க. அவர் வந்து அதிமுகலேருந்து வந்திருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்களே எடுத்தாரு, ஏன் எடுத்தாருன்னு தெரியாது. அவர் விளக்கம் எதுவும் சொல்ல, அதையே திருப்பி ரீபோஸ்ட் பண்ணார். அதில் எந்த மாற்றமும் பண்ணலையே. அதனால் அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? கைப்பட்டு கூட அது வெளியே இதாக இருக்கலாம். எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஜெயலலிதா படத்தை எப்படி நீங்கள் வந்து எம்ஜிஆர் அந்த இது அண்ணா மாதிரி ஈக்குவலாக போட்டீங்க அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணதா. இன்னொரு பக்கம் என்னன்னா, புஷி ஆனந்த் எப்படி ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக ஆளுமை அவரை ஏன் போட்டீங்க அப்படின்னு வந்ததாக ஒரு இப்படி. ஆனால் ஆல் செட் அண்ட் டன் உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் ரீபோஸ்டிங் ஆயிடுச்சு. இல்லை, அது உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுச்சு. அந்த இடத்துல வந்து வடிவேல் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, 200 என்பது நிச்சயம், 200க்கு மேல வந்தா லட்சியம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. 2026ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றியும் பெறுவாருன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய தாவேக்காவும் ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே நாங்கள் தான் இவங்க 2 பேரும் போட்டின்னு. இவங்க திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே சார். வடிவேல் என்ன காமெடியன்லேருந்து விட்டுட்டு இப்போ அவர் வந்து போல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறிட்டாரா? அவர் ஆசை, அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்கள குஷிப்படுத்துறதுக்காக பேசுகிறாரு. இசியை டெக்னிக்கலி ஏதாவது சர்வே எடுக்கிறாளா, இல்லை போல் ஸ்டாரா, இல்லை அவர் என்ன பொலிட்டிக்கல் கமெண்டேட்டரா? அவர் ஒரு சாதாரண காமெடியன். அவர் மேடையில் இருக்கிறவங்கள குஷிப்படுத்தினா ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பேசுகிறாரு. அதனால் அதை போய் நம்ம ஏன் பெருசாக வச்சுக்கணுன்றேன். ரெண்டாவதுங்க, வடிவேலு வந்து திமுக ஆதரவான பேச்சாளர், நடிகர். பழைய காலத்திலலாம் விஜயகாந்துக்கு எதிராக அவரை எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க. இப்போ வரும் தேர்தலில் கூட அவரை என்னை பயன்படுத்துங்க அப்படின்றதுக்கு அவர் ஆஃபர் கொடுக்குறவராக கூட இருக்கலாம். என்னை பயன்படுத்துங்க, விஜய்க்கு எதிராக நான் வந்து வளம் வர்றேன். ஆனால் விஜயகாந்துக்கு எதிராக அவர் இது பண்ணும்போது திமுக தோல்வியை தான் அடைஞ்சிருந்தாங்க. அவருக்கு கொஞ்சம் காசு கிடைச்சது, ஆனால் அதுக்கு தண்டனை அனுபவிச்சார். ஒரு 10-11 வருஷம் வனவாசம் போனாரா? வடிவேலு ஃபிலிம் ஃபீல்டுலேருந்தே அவர் ஒதுக்கி வச்சாங்களா? அதனால் என்னை கேட்டால் நீ ஒன்று, விஜய் இஸ் கரெக்ட். அதில் அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கக்கூடாது. அவர் இந்த வயசு 50 வயசு 51 வயசில் கூட பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்து அதிகமான ஊதியம் வாங்குகிற நடிகர் அவர் தான். இன்றைக்கி அரசியல் கட்சியை தொடங்கணுன்னு இதுதான் என் கடைசி படம், நான் நடிக்க மாட்டேன்ட்டார், முடிச்சிட்டார் கேரியரை. இப்போ கமல்ஹாசன் அப்படி கிடையாது, ரஜினிகாந்த் அப்படி கிடையாது, மற்றவங்க யாரும் அப்படி கிடையாது. இதில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். அரசியலில் துணை முதல்வர் அது இதுன்னு வந்தவொன்னும் வேறு வழி இல்லாமல் விட்டார். விஜய்க்கு அந்த மாதிரி இல்லையே. அவர் ஜெயிச்சு முதல்வர் ஆகிற வரையும் கூட நடிச்சிக்கிட்டு இருக்கலாமா? பட் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். என் பாதை வந்து இதுதான், இதில் ஒரு கால் அதில் ஒரு கால்லாம் கிடையாது. அரசியல் அரசியல், மக்கள் சேவைன்னா மக்கள் சேவைன்னு. இப்போ வடிவேலை எந்த கணக்கில் சேர்த்துக்குவீங்க? அவர் என்ன அரசியல்வாதியா, முழு நேர அரசியல்வாதியா, இல்லை அவர் என்ன? அவர் திரையுலகத்தில் இருக்கிற ஒரு நகைச்சுவை நடிகர். அதனால் அவர் வந்து ஆளுங்கட்சி சார்பாக மேடை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வர்ற தேர்தலில் இப்போவே தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார். நான் இருக்கிறேன், என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறார். அது தவிர்த்து 200, 203, 234 இதெல்லாம் வந்துங்க, இஸ் நாட் காம்பிட்டன்ட் டு டெல் ஆல் தீஸ் திங்ஸு. அதாவது அவருக்கு அதுக்கான தகுதியோ அனுபவமோ கிடையாது. எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. 1967 சட்டமன்ற தேர்தலின் போது ஃபஸ்ட்டு டிஎம்கே ஆட்சி பிடிச்சது இல்லையா, காங்கிரஸை வீழ்த்திட்டு. அப்போ வந்து அண்ணாதுரை அவர்கள், அவர் வந்து ரொம்ப சீனியர் பொலிட்டிஷியன், அவரும் இது மாதிரி தான் சொன்னார். ரூபாய்க்கு 3 படி அரிசி எல்லாருக்கும் கொடுக்கப்படும், அப்படி இல்லைன்னா ஒரு படி லட்சியம், நீங்கள் சொன்னீங்கள லட்சியம் நிச்சயம், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னாரு. கடைசியில் லட்சியமும் நடக்கலை, நிச்சயமும் நடக்கலை. ஆட்சிக்கு வந்தாங்க, ஆனால் இதெல்லாம் எதுவும் செய்யலை.